மச்சான் கிருஷ்ணகிரி போனோம் வண்டி சாய் விட்றான். இந்தா மாமா வண்டி சாவி பெட்ரோல் மட்டும் போட்டுது மாமா. பாரத்தில் போடு பெட்ரோல். இதெல்லாம் பாரத்தில் தான் போடணுமா? பாரத்தில் போட்டாதான் என் வண்டி மைலேஜ் வரும். நீ பாரத்தில் போறதெல்லாம் ரைட்டு. சரி, நீ பாரத் பெட்ரோல் பங்க் போற வரைக்கும் பெட்ரோல் ஒரு 200 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு ஸ்டாக் வச்சிருக்கணும். நீ வச்சிருக்கிறது தித்துனூண்டு பெட்ரோல் தான் இருக்குது. பக்கம் இருக்கிற ஹெச்பி பெட்ரோல் பங்க் இந்தியன் பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்க்னு போனா சரிடா ஃபர்ஸ்ட். ஓகேவா? இரு ஒரு நிமிஷம். பெட்ரோல் இருந்தா பாரத்தில் போட சொல்றேன். சரி. இல்லைனாக்கா ஹெச்பியில் இந்தியன்ல செல்லுல எதெல்லாம் போடுறது. அதுவும் இல்லையா சுத்தமா எங்கேயும் லோக்கல்ல எங்கன்னா கூட போட வேண்டியது. நீ பாரத்தில் போடு உனக்கு பிடிச்சி பங்க்ல போடு வேணான்னு சொல்ல. அதுக்கு ஒரு 200 ரூபாய் பெட்ரோல் ஸ்டாக் வைக்கணும். ஓகேவா? இங்க பாரு, பாரத்தில் போட்டாதான் மைலேஜ் வர்றது இல்லை. எதில் போட்டாலும் மைலேஜ் வரும். ஒன்று நீ வண்டி ஓட்டுற ஸ்பீடு, ரெண்டாவது நீ வண்டி சர்வீஸ் பண்ணுறதை வச்சு தான் வந்து மைலேஜ் வரும். ஓகேவா? நான் என் வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் போடுறேன், செல்லில் போடுறேன், நல்லா தான் மைலேஜ் வருது. ஓகேவா? எப்பவுமே நீ பெட்ரோல் போட்டு வை ஸ்டாக்கு. புரியுதா? நீ வச்சிருக்கிற பெட்ரோலு போகாது. போன வாரம் தருமபுரிக்கு போகும்போது இந்தியனில் போட்டோம். அதுக்கு முன்ன வாரம் இங்கே இப்படி போகும்போது செல்லில் போட்டோம். பெட்ரோலே வச்சுக்கிறது இல்லை. நீ 200 ரூபாய்க்கு பெட்ரோல் வை. எங்க தான் போட்டு வைக்கலாம். பங்க் வரைக்கும் போகுமாமா. சரி, ஆட்டி பார்த்தேன் 4 கிலோமீட்டர் கூட போகாது இது. நீ அதில் என்ன போடு, மைலேஜ் வரும். எல்லா பெட்ரோல் பங்க்லையும் மைலேஜ் வரும். நீ ஓட்டுறது சர்வீஸை பொறுத்தா மைலேஜ் வரும். புரியுதா? நீ என்ன பண்ணு, 200 ரூபாய்க்கு போட்டு வை. எப்பவுமே நான் பாரத்திலே போடுறேன். உனக்கு வண்டி எடுத்துன்னு பண்ண மாட்டோம். சரி மாமா.